2 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பா தீபாவளி கொண்டாடிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு என்னென்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? நாம தான் இந்த வருஷம் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்ல. அம்மா வழக்கம் போல 4 மணிக்கு எந்திச்சு தலைக்கு குளிச்சுட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க போயிட்டாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காங்க. தீபாவளி நாள் கொஞ்சம் கலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட வீட்டில் இல்லாமல் லைனுக்கு போயிட்டாரு. தீபாவளி அப்படின்னாவே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தூங்கி எழுந்தோடனே தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணி வச்சு எல்லாம் குளிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் சொல்லி எடுத்து வந்து எல்லாம் சமைச்சாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும் தான் சமைச்சேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மீதி சமையல் ஃபுல்லாக அம்மா தான் செஞ்சாங்க. குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சிஸ்டர் இந்த வருஷம் தீபாவளி உங்களுடைய மாமியார் வீட்டில் கொண்டாடலையே, அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து மாமியார் வீட்டில் தாண்டா கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். தலை தீபாவளிக்கு அப்புறமா இப்போ தான் அம்மா வீட்டுக்கே வந்து தீபாவளி கொண்டாட போயிருக்கோம். அப்புறம் ஒரு சில பேர் நீங்கள் மட்டும் போயிட்டீங்க அண்ணனை கூட்டிகிட்டு போகலையான்னு கேட்பீங்க. அண்ணனும் காலையிலேயே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அக்கா வீடு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் தீபாவளி கொண்டாடணும். உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லா தீபாவளியோடுமே இது ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. திரும்ப இந்த மாதிரி நாட்கள் எப்போ வரும்னு தெரியல. தம்பி வீடு, நான், அக்கா வீடுன்னு எல்லாம் சேர்ந்து ஹாப்பியாக ஃபேமிலியோட கொண்டாடணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட கடமைகள் முடிஞ்சிடும்னு எந்த அப்பா அம்மா நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பெண் பிள்ளைகளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்டிகை கொண்டாடணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா வருஷமும் பண்டிகை காலத்தில் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் புகுந்த வீட்டையும் பார்க்கணும் இல்லையா? வருஷமெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறோம். இந்த பண்டிகை காலத்தில் மட்டும் இந்த மாதிரி சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருந்து பண்டிகை கொண்டாடினா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த தீபாவளிக்கு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.